பெண்களுக்கு முத்தி கிடையாதுன்னு சொன்னாங்க. பெண்கள் பக்திக்குரியவர்கள் அல்ல. நீ ஒருவேளை பக்தியை செலுத்தினாலும் கூட அடுத்த பிறப்பில் ஆணாக பிறந்தால்தான் முத்தி அடைய முடியும். பெண்களுக்கு நேரே முத்தி பெறுகிற பேரு இல்லை என்று பேசியது புத்த சமயமும் சமண சமயம். ஆனா நம்முடைய நாயன்மார்ல 3 பெண்கள் இருக்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் இருக்கிறாங்க, புனிதவதியார் என்று போற்ற பெறுகின்ற நமது திலகவதியார் இருக்கிறாங்க, புனிதவதியார் ஆகிய காரைக்கால் அம்மையார் இருக்கிறாங்க. இப்படி நாயன்மார்களை பார்க்கும்போது காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், நம்முடைய பெருமக்களாகிய 3 பெருமக்கள். அவங்களை கடந்து பின் நிற்கக்கூடிய பெண்கள் ஏராளமான, ஒவ்வொரு நாயன்மார் வரலாற்றில் ஒரு பெண் பின்னாடி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பெண்களும் முத்தி பெற முடியும், பெண்களும் பக்தி செலுத்த முடியும் என்று இந்த உலகத்துக்கு காட்டியது சைவ நெறி, நாயன்மாருடைய நெறி. நீங்க இதெல்லாம் நீங்க ஏதோ ஒரு இன்னைக்கு நாம பேசி கொண்டிருக்கிறோம், பெண்களுடைய புரட்சி அப்படி இப்படி பலவாறு பேசிக்கொண்டு இருக்கிறோம். சமமாக மதிக்கப்பட வேண்டும், போற்றுதலுக்குரியவர்கள், ஆணுக்கு பெண் நிகர் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் செய்து காட்டியது சைவ சமயம். இன்னைக்கு சாதாரணமா இல்ல. இன்னைக்கு ஒரு பெண் குருவாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, திலகவதியார் என்கிற ஒரு குருநாதர் தான் திருநாவுக்கரசர் என்கிற ஒருவரை இந்த நெறிக்கு கொடுத்தாங்க.